ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வில்லன் தமிழ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நம்ம தேர்ட் லெசனில் இருக்கிற 5 மார்க்ஸ் தான் டாப் 100 5 மார்க்ஸில் நம்ம இந்த டேயில் சால்வ் சம் பார்க்க போகிறோம். ஸோ சால்வில் வந்து தேர்ட் லெசனில் நம்மளுக்கு வந்து அன்எக்செப்டடாக ட்விஸ்ட் வைப்பாங்க. எப்பனா கேட்க மாட்டாங்கன்னு நினைப்போம், ஓகேங்களா? அப்போ கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி சால்வ் சம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டண்டாக இல்லை. தேர்ட் லெசனில் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட்டு, மேட்ரிக்ஸு, ஸோ அது ரெண்டு தவிர்த்து மீதி மூணாவதா வரதுக்கு சால்வ் இருக்கு. அதே மாதிரி ஆல்பா பீட்டா சம் இருக்கு, தியரி சம்ஸ் இருக்கு கொஞ்சம், அண்ட் தென் ஜிசிடி இருக்கு. இந்த மாதிரி நிறைய சம் இருக்கு. அந்த மூணாவது சம்ல எது வைக்க போறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அந்த மூணாவது சம்ல சால்வ் வந்து ரொம்ப ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் உங்க சில பேருக்கு, ஓகேங்களா? ஸோ அதனால சால்வ் வைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். பப்ளிக்ல மார்க் குறைக்கணும், ஏன்னா சென்டம் எடுக்கக்கூடாது. ஸோ அதனால நீங்க எல்லாரும் சால்வ் கத்துக்கணும். அதே மாதிரி தமிழ் மீடியம் பசங்க என்ன பண்ணணும்னா, இப்போ எக்ஸாம்பிள் 3.3ன்னு இருக்கு, ஓகேங்களா? ஸோ நீங்க உங்க புக்கில் கொஸ்டின் எடுத்து உட்காந்துருங்க, ஓகேங்களா? ஸோ புக்கு கூட வச்சுங்க, அதே மாதிரி ஒரு நோட்டு கூட வச்சுங்க எல்லாரும். ஸோ அந்த மாதிரி நோட்டு வச்சிருந்தீங்கன்னா நாங்கள் சொல்ல எதனா ஹிண்ட் சொல்ல எழுதிக்கலாம். அண்ட் தென் இதையும் நாங்கள் அனுப்பிச்சு விட்றோம், ஓகேங்களா? வாங்க சமூகல போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து சால்வ் தி ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் இன் 3 வேரியபிள்ஸ். ஃபர்ஸ்ட் அந்த வேரியபிள்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். வேரியபிள்ஸ்னா நம்மளுக்கோட அந்த XY Z தான், ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த சால்வ்ல என்ன கண்டுபிடிக்கணும், இந்த சால்வோட மோட்டிவ் என்னன்னா அந்த வேரியபிள்ஸோட வேல்யூ தான், ஓகேங்களா? ஸோ அந்த வேரியபிள்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சோம்னா இந்த சம்மை முடிக்க முடியும். அதுக்கு இப்ப எத்தனை வேரியபிள் கொடுத்துருக்காங்களோ அத்தனை ஈக்குவேஷன் கொடுக்கணும் ஃபர்ஸ்ட், ஓகேங்களா? இப்ப எத்தனை வேரியபிள் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, எக்ஸ், ஒய், இசட், ஓகேங்களா? அப்ப 3 வேரியபிள் கொடுத்துருக்கிறதுனால 3 ஈக்குவேஷன். ஸோ அந்த 3 ஈக்குவேஷன் வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த 3 வேரியபிள்ஸோட வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சா போதும், ஓகேங்களா? ஸோ அந்த 3 வேரியபிளோட வேல்யூ வந்து பார்க்கலாம். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தான். எலிமினேஷன் மெத்தட், நிறைய மெத்தட் இருக்கு. நம்ம எலிமினேஷன் மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எதுனா ஒரு 2 வேரியபிளை எலிமினேட் பண்ணோம், ஒரு வேரியபிளை எலிமினேட் பண்ணோம், அதை வச்சு 2 ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் 3 ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. அதுல இருந்து நம்ம 2 ஈக்குவேஷன்ல 2ஆ எடுத்து, ஓகேங்களா, ஒரு வேரியபிளை எலிமினேட் பண்ணோம் 2 ஈக்குவேஷன்லயும். ஸோ அந்த மாதிரி 2 ஈக்குவேஷன் கிடைக்கும். அதுல இருந்து இன்னொரு வேரியபிள் கண்டுபிடிச்சு அந்த மாதிரி போயிட்டே இருக்கணும். வாங்க பார்க்கலாம் சொல்யூஷன். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து இதுதான். உங்களுக்கு தெரியுதா? ஓகே, தெரியுது. ரெண்டாவது ஈக்குவேஷன் 2x plus 3y minus z equal to 5, x plus y plus z equal to 6. ஸோ இது செகண்ட் ஈக்குவேஷன், இது தேர்ட் ஈக்குவேஷன். அவ்வளோதான், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு இது மூணுத்தையும் வச்சு தான் நம்ம இப்போ சம்ம போட போகிறோம். இப்போ எதனா ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும். இந்த சால்வ் பொறுத்த வரைக்கும் அங்கே என்ன கண்டென்ட் இருக்கோ இங்கேயும் அதே கண்டென்ட் தான் இருக்கணும், ஓகேங்களா? அப்போ தான் நம்ம எலிமினேட் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா எலிமினேட் பண்ண முடியாது, ஓகேங்களா? ஸோ நீங்க எக்ஸை கேன்சல் பண்றதா இருந்தாலும் பண்ணலாம், ஒய்யை கேன்சல் பண்றதா இருந்தாலும் பண்ணலாம், இசட் கேன்சல் பண்றதாலும் பண்ணலாம். நான் எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த உடனே இப்ப இந்த 3 ஈக்குவேஷன்லயுமே பாருங்க, இதுலயும் இசட் தான் இருக்கு, இதுலயும் இசட் தான் இருக்கு, இதுலயும் இசட் தான் இருக்கு. ஒன்னத்துல மட்டும் மைனஸ் இசட் இருக்கு. ஆனா எக்ஸோட ஒய்யோட வேல்யூலாம் சேஞ்ச் ஆயிருக்கு. அப்ப இசட் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி, ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் நம்ம ஆட் பண்றோம்னு வைங்களேன். ஆட் பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைட், ரைட் ஹேண்ட் சைட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்களேன். 3x plus 2x எவ்வளோ வரும்? 5x. 2y plus 3y மைனஸ் 2y plus 3y, ஓகேங்களா? இதை பாருங்க, இதுல மைனஸ் 2y இருக்கு, இதுல பிளஸ் 3y இருக்கு. அப்ப வெறும் ஒரு y மட்டும் வரும், ஓகேங்களா? அப்புறமேட்டு பிளஸ் z மைனஸ் z வந்து கேன்சல் ஆயிடும். அப்புறம் 2 plus 5 8 7. அவ்வளோதான், ஓகேங்களா? ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ஜஸ்ட் ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிரும். இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 4. அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்னு பாருங்க, 2x plus x 3x, and then 3y plus y 4y. இதையும் ஆட் பண்ணா, z டேர்ம் ஆட் பண்ணா நம்மளுக்கு வந்து 0 ஆயிடும். அதே மாதிரி இந்த டேர்ம் ஆட் பண்ணா 11 வரும், ஓகேங்களா? ஈக்குவல் டு 11. ஃபிஃப்த் ஈக்குவேஷன். ஸோ அவ்வளோதான், ஓகேங்களா? ஆட் பண்ணி ஜஸ்ட் ஒரு 2 ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருக்கேன். ஒருவேளை ஆட் பண்ண முடியலன்னா எப்படின்ட்டு இதுல காட்டலாம், ஓகேங்களா? இப்ப பாருங்க, இதுல 5x இருக்கு, இதுல 5x இருக்கு, இதுல 3x இருக்கு, இதுல y இருக்கு, இதுல 4y இருக்கு. அப்ப எது ஈஸி அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இங்க 5 வர வைக்க முடியுமா, இல்ல இங்க 3 வர வைக்க முடியுமா? கஷ்டம்ல.
அதுவே இது 4y இருக்கு. அப்ப இங்க 4 வர வைக்கணும் முடியும். ஓகேங்களா? எப்படி முடியும்னா 4ஆல மல்டிப்ளை பண்ணா 4yன்னு வந்துடும். அப்ப இந்த இடம் மட்டும் 4ஆல மல்டிப்ளை பண்ணாம இந்த ஹோல் டேர்முமே இன்ட்டு 4ன்னு போடுறேன். அப்ப அது போறது தான் மெத்தட். அப்ப என்ன பண்ணலாம்னா 5th ஈக்குவேஷனை அப்படியே ஃபுல்லா எழுதிக்கங்க. 3x plus 4y 11. 4th ஈக்குவேஷனை 4ஆல மல்டிப்ளை பண்ணி எழுதுது. இதுதான் அது பேர். ஓகேங்களா? எலிமினேஷன். ஓகேவா? ஸோ 20x plus 4y 7 11s are 7 4s are 28. ஸோ நம்ம வந்து மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ மைனஸ் சிம்பிள் மைனஸ். ஓகேங்களா? 3x minus 20x எவ்வளோ வரும்? minus 17x. ஸோ இது கேன்சல் ஆகிடும். மீதி இதில் என்ன இருக்கும்? எவ்வளோ இருக்கும்? minus 17 இருக்குமா? அவ்வளோதான். ஓகேங்களா? அப்போ மைனஸ் கேன்சல் பண்ணிட்டா 17x equal to 17 and then x equal to 1. அவ்வளோதான். ஓகேங்களா? எக்ஸோட வேல்யூ 1ன்னு கண்டுபிடிச்சோம். இதை எடுத்துட்டு போய் அந்த எக்ஸ் ஒய் அந்த ரெண்டு ஈக்குவேஷன் எதில் இருக்கு பாருங்க. எக்ஸ் ஒய் மட்டும் வேரியபிளா வச்சு 4 5ல் இருக்கா. ஸோ அந்த 4 5ல் மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு ரெண்டு வேரியபிள் இருக்கிற ஈக்குவேஷனை தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்பதான் நோனத்தோட ஆன்சர் கிடைக்கும். இப்போ எக்ஸோட வேல்யூ எடுத்துட்டு போய் 4th ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்றேன். எக்ஸ் வேல்யூ சப்ஸ்டியூட் இன் ஈக்குவேஷன் நம்பர் 1 போடுங்க பார்க்கலாம். 5 into 1 plus y equal to 7. So 5 plus y equal to 7. அப்போ y is equal to 7 minus 2. அப்போ y is equal to 7 minus 5 2. ஓகேங்களா? y ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், y ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அண்ட் தென் இப்போ 3வது வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ 3 வேரியபிள்ல இருக்கிறத எடுத்துன்னு போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 3 வேரியபிள்ல இருக்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணலாம், செகண்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணலாம், அண்ட் தேர்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணலாம். எது ஈஸியா இருக்கும்னு பாருங்க. எனக்கு தெரிஞ்சு தேர்ட் ஈஸியா இருக்கு. ஏன்னா எல்லாமே மல்டிபிள் கிடையாது, ஜஸ்ட் நம்ம நம்பர் சப்ஸ்டியூட் பண்றது தான். ஸோ எக்ஸ் வேல்யூ எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ சப்ஸ்டியூட் இன் ஈக்குவேஷன் நம்பர் 3ல சப்ஸ்டியூட் பண்றேன். 3ல பண்ணா எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட்டா. ஸோ எக்ஸ் வந்து 1, ஒய் வந்து 2, இசட் வந்து தெரியாது, அப்படியே வச்சுக்கிறேன். ஸோ 6, 3 பிளஸ் இசட் ஈக்குவல் டு 6, இசட் ஈக்குவல் டு 6 minus 3, 3. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இப்போ இந்த 3 வேல்யூ நீங்க தனித்தனியா எடுத்து எழுதணும். ஓகேங்களா? ஸோ எக்ஸோட வேல்யூ 1, ஒய்யோட வேல்யூ 2, இசட்டோட வேல்யூ 3. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதை சம் வந்தா இதுதான் ஆன்சர் சொல்லிட்டு நம்மளுக்கு முன்னாடியே தெரிஞ்சிச்சுன்னா அப்ப நம்ம அந்த ஆன்சருக்கு நம்ம சம்மு போடுவோம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு ஆன்சரை நம்ம எழுதிட்டு வந்துடுவோம். ஸோ அதனால ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். தயவு செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்த சம் பார்க்கலாம் வாங்க நண்பர்களே. அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த சம்ல பாருங்க, சால்வ் தி சிஸ்டம் ஆஃப் தி லீனியர் ஈக்குவேஷன். இது தமிழ் மீடியத்துக்காக சொல்றேன் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ பயிற்சி கணக்கு 3.1ல ஃபர்ஸ்ட் சம். ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம போட போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட். ஸோ மீதி எல்லாம் நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணுங்க. ஓகேங்களா? ஹோம்ஒர்க் பண்ணும் போது தான் ஈஸியாக இருக்கும். அண்ட் தென் இந்த ஃபர்ஸ்ட் சம் தான் அதிகமாக கேட்டிருக்காங்க, மீதி இருக்கிறது எதுவுமே கேட்கல. உங்களுக்கு வேணும்னா ஹோம்ஒர்க் பண்ணுங்க. வாங்க 3 ஈக்குவேஷன் எழுதிடலாம். எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் டு 5 ஈக்குவேஷன் நம்பர் 1. அண்ட் தென் 2x மைனஸ் ஒய் பிளஸ் இசட் 9 ஈக்குவேஷன் நம்பர் 2. எக்ஸ் மைனஸ் 2y பிளஸ் 3z 16 ஈக்குவேஷன் நம்பர் 3. ஸோ இந்த 3 ஈக்குவேஷனையும் நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா சால்வ் பண்ணலாம். ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல எக்ஸை கேன்சல் பண்றது இருந்தா பண்ணுங்க, ஒய்யை கேன்சல் பண்றது இருந்தா பண்ணுங்க, இசட் கேன்சல் பண்றது எதுவாக இருந்தாலும் பண்ணுங்க. நம்ம போன சம்ல பண்ண மாதிரியே ஃபர்ஸ்டையும் 3யும் நம்ம ஆட் பண்ணி மைனஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் தேர்ட் ஈக்குவேஷனை எழுதிக்கிறேன். தேர்ட் ஈக்குவேஷன் பாருங்க, எக்ஸ் மைனஸ் 2y பிளஸ் 3z equal to 16. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல என்ன இருக்கு பாருங்க, இசட் தான் இருக்கு. அப்ப 3z, நான் இசட்டை தான் கேன்சல் பண்ண போறேன் போன சம் மாதிரி. ஸோ 3ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அதனால ஈக்குவல் டு 15. ஓகேங்களா? ஸோ 3ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு மைனஸ் கொடுத்துட்றேன். ஸோ 3xல ஒரு எக்ஸ் போயிடுச்சுன்னா மைனஸ் 2x. அதே மாதிரி மைனஸ் 2y மைனஸ் 3y மைனஸ் 5y இது ரெண்டும் கேன்சல் ஆகிட்டு 1ன்னு வரும். ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 4. இதே மாதிரி தேர்ட் ஈக்குவேஷனை நம்ம எழுதிக்கலாம்.
x minus 2y plus 3z equal to 16. And then second equation நம்ம 3 ஆல multiply பண்ணிக்கலாம். Multiply பண்ணா 6x minus 3y plus 3z equal to 9 3s are 27. So minus பண்ணுங்க. சிம்பிளை மாற்றணும் அவ்வளோதான். ஓகேங்களா? rxல minus 5x ஸோ ப்ளஸ் ஒய் இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அண்ட் தென் இது ரெண்டுத்தையும் நம்ம பண்ணால் 16 27 போயிடுச்சுன்னா 27ல் போயிடுச்சுன்னா 7 அதில் ஒரு 4 4 7 11 ஓகேங்களா? ஸோ மைனஸ் 11 வரும். இது வந்து 5th ஈக்குவேஷன். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை மட்டும் சால்வ் பண்ணால் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? ஸோ அந்த ரெண்டு ஈக்குவேஷன் மட்டும் சால்வ் பண்ணி காட்டுறேன். இப்போ இதில் வந்து 5 ஒய் வந்து இதில் வந்து ஒரு ஒய்யா இருக்குது, இதில் வந்து 5 ஒய்யா இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை 5 எல்லாம் மல்டிப்ளை பண்ணால் minus 2x minus 5y ஈக்குவல் டு 1. இது வந்து 4th ஈக்குவேஷன். 5th ஈக்குவேஷனை நம்ம 5 ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். அப்போ 5 5s are minus 25x minus 5y plus 5y minus 55 and then மைனஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ இது ரெண்டு கேன்சல் ஆகிடும். இது 23xன்னு வரும், இது 54ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ எக்ஸோட வேல்யூ பாருங்க. அண்ட் தென் 27x equal to 54. ஸோ x equal to 54 by 27. ஸோ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் 1 time 2 time, அப்போ எக்ஸோட வேல்யூ 2ன்னு வந்துடும். அண்ட் தென் இதை எடுத்துகிட்டு போய் நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 4ல் சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ எக்ஸ் வேல்யூ in equation number 4 sorry ஓகேங்களா? ஸோ 4ல் சப்ஸ்டிட் பண்ணால் minus 2 into 2 ஓகேங்களா? ஸோ and then minus 5y equal to 1. ஸோ minus 4 minus 5y equal to 1 minus 5y equal to 5. ஸோ minus 4 அந்த சைடு போயிடுச்சுன்னா plus 4 1 plus 4 5. அப்போ y is equal to minus 1. ஸோ ஒய்யோட வேல்யூ minus 1. இந்த ரெண்டு வேல்யூ எடுத்துகிட்டு போய் நம்ம எதில் சப்ஸ்டிட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணால் எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ இன் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஸோ சப்ஸ்டிட் பண்ணால் 2 minus 1 plus z equal to 5. ஸோ 1 plus z equal to 5. z equal to 5 minus 1. அப்போ z equal to 4. ஸோ அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ வேல்யூலாம் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அண்ட் தென் இப்போ எக்ஸோட வேல்யூ 2, ஒய்யோட வேல்யூ -1, இசட்டோட வேல்யூ 4. அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இது இப்படி கண்டுபிடிச்சி ஒரு பாக்ஸை போட்டிங்கன்னா இந்த சம்முக்கு இதுதான் ஆன்சர் சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ வாங்க அடுத்த சம் போகலாம். அடுத்த சம்மில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா? ஸோ அடுத்த சம்மும் இதே மாதிரி தான், நேச்சர் ஆஃப் தி ரூட். இதில் என்ன பார்த்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் சம்மும் ரெண்டாவது அதே பயிற்சி கணக்கு 3.1ல் ரெண்டாவது சம். இதில் ரெண்டாவது சம்மும் மூணாவது சம்மும் அதிகமாக கேட்டதில்லை, ஃபர்ஸ்ட் சம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் அந்த ஃபர்ஸ்ட் சம்மை நான் சால்வ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் சம் சொல்யூஷன். ஸோ ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கலாம். x plus 2y minus z equal to 6 minus 3x minus 2y plus 5z equal to minus 12 and x minus 2z equal to 3. இது செகண்ட் ஈக்குவேஷன், இது தேர்ட் ஈக்குவேஷன். இந்த சம்ல பாருங்க, மூணாவது ஈக்குவேஷன்ல ஒய்யே தரல. அப்ப மேல இருக்கிற ரெண்டு ஈக்குவேஷன் வந்து ஒய்யை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டா போதும். ஸோ மேலே வந்து இதில் வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் 2y ப்ளஸ் இருக்கு, இதில் வந்து -2y இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் நம்ம ஆட் பண்ணால் போதும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் ஆட் பண்ணுறேன். x plus 2y minus z equal to 6 minus 3x minus 2y plus 5z equal to minus 12. ஸோ ஆட் பண்ணுங்க. -3xல ஒரு x போயிடுச்சுன்னா -2x. ஸோ இது ரெண்டு கேன்சல் ஆகிடும். அண்ட் தென் இதை பண்ணால் +4z. இதை டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னு பாருங்கள், -6 கிடைக்கும். ஸோ இதுலேயும் 2 டேபிள்ஸ் காமனாக இருக்கிறதுனால 2 டேபிளில் டிவைட் பண்ணிடலாம். டிவைடட் பை 2. ஸோ -x + 2z equal to -3. ஓகேங்களா? ஸோ இது கிடைச்சிக்கணும் நம்மளுக்கு. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 4. அவ்வளோதான். இதுலேயே நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும் ஈக்குவேஷன் நம்பர் 4லேயே. இப்போ இதை எடுத்துகிட்டு போய் நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 3 கூட நம்ம ஆட் பண்ணணும்னு வைங்களா. 4யும் ஈக்குவேஷன் நம்பர் 3யும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணும்போது 4 -x + 2z equal to 3. ஸோ x + -2z
ஈக்குவல் டு 3 ஓகேங்களா. ஸோ இது ஆட் பண்ணும்போது எல்லாமே 0 ஆகிடும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி 0 ஆனால் இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து கிடையாது ஓகேங்களா. ஸோ அதுதான் அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ இதோட நேச்சர் ஆஃப் தி சொல்யூஷன் சொல்லணுமா. ஸோ இதில் வந்து ஒன்று கூட ஒரு வேல்யூ கூட வரல. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி 0 1 வந்துச்சுன்னா இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன், இன்ஃபைனட்லி மெனி சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். மெனி சொல்யூஷன். ஸோ இது நீங்கள் வந்து 12th படிப்பீங்க எப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன், நோ சொல்யூஷன், யூனிக் சொல்யூஷன். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது ஓகேங்களா. ஸோ 12th படிப்பீங்கன்னா இந்த மாதிரி 0 வந்தால் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் சொல்லிட்டு நீங்கள் எழுதுங்க போதும். ஸோ இவ்வளோதான் இந்த சம்மு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுக்கு 5 மார்க் தரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆர்எல்ஸ் 2 மார்க்கில் கேட்டால் கூட நீங்கள் போட்டிருக்கலாம். அவ்வளோதான் இந்த சம். அந்த அடுத்த சால்வ் வந்து பாருங்கள் வாணி ஓகேங்களா. ஸோ இதுவும் ஒரு சால்வ் மெத்தட் தான். வாங்க பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த சம்மு பார்க்கலாம். வாணி சம் தான். ஸோ அதோட நம்ம ரெப்ளிகேட்டிவ் நம்ம பார்க்கலாம். ஸோ வாணியோட கொஷினை நம்ம படித்து காட்டுறேன். தமிழ் மீடியம் பசங்க புக் எடுத்து உட்காந்துருங்க. வாணியோட கொஷினுக்கு வாணி கமா ஹர் ஃபாதர் அண்ட் ஹர் கிராண்ட் ஃபாதர் ஹேவ் அன் ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 53 ஓகேங்களா. ஃபாதருக்கும் கிராண்ட் ஃபாதருக்கும் ஆவரேஜ் வந்து 53. ஒன் ஆஃப் grandfather age is +1 and third of the father age +1 of the fourth of one is age is 65. ஸோ இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் கண்டுக்காதீங்க. if 4 years ago one is grandfather 4 times old as one is how old are you. வாணியோட வயசு தான் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் இதில் வந்து நம்ம எடுத்துக்க வேண்டியது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. ஸோ நான் நம்ம எந்த மாதிரி வேல்யூஸில் எடுத்துக்கிறோம்னு சொல்லிட்டு சால்வ் சம் தான் இதுவும் ஓகேங்களா. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா வாணியோட ஏஜை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும் ஓகேங்களா. ஸோ அதனால லெட் நம்ம எடுக்கிறதுனால லெட் த ஏஜ் ஆஃப் வாணி பி எக்ஸ் இயர்ஸ் ஓகேங்களா. ஸோ எக்ஸ் இயர்ஸ்ல இருக்கு ஓகேங்களா வாணியோட ஏஜ். அதே மாதிரி ஃபாதர் ஏஜ், வாணியோட ஃபாதர் ஏஜ் வந்து ஒய் இயர்ஸ்ன்னு சொல்லுங்க. வாணி ஃபாதர் ஏஜ் வந்து ஒய்ன்னு சொல்றீங்க. அதே மாதிரி வாணியோட கிராண்ட் ஃபாதர் ஜி ஃபாதர் ஓகேங்களா. ஜி ஃபாதரோட ஏஜ் வந்து இசட்னு சொல்றீங்க ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வாணி அண்ட் கிராண்ட் ஃபாதர் ஆஃப் தி ஆவரேஜ் ஆஃப் 53 ஓகேங்களா. ஸோ ஆவரேஜ் வந்து 53. அப்போ 3 பேர்தோட ஆவரேஜ் என்னதுன்னா எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் டிவைடட் பை 3 3 பேர்னால அது வந்து 53 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதை நம்ம இப்படி எடுத்துட்டு போயிட்டோம்னா எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் டு 53னா 9 15 159 வரும் மல்டிப்ளை பண்ணா. ஸோ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட் செகண்ட் கிவன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. ஒன் ஆஃப் ஆர் கிராண்ட் ஃபாதர் ஏஜ் பிளஸ் 1/3 ஆஃப் ஃபாதர் ஏஜ் பிளஸ் 1/4 ஆஃப் வாணி ஏஜ் இஸ் 65 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒன்றும் சொல்ல 1/2 ஆஃப் இசட் ஃபாதர் ஏஜ் 1/2 1 ஆஃப் ஓகேங்களா. அண்ட் பிளஸ் 1/3 ஆஃப் வாணி ஃபாதர் ஏஜ், இது வந்து கிராண்ட் ஃபாதர், அது வந்து ஃபாதர் ஓகேங்களா. ஸோ அதை எழுதிட்டு பிளஸ் அதே மாதிரி 1/4 ஆஃப் வாணிஸ் ஏஜ் வந்து 65ன்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இதை வந்து நம்ம வந்து எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தா 4 3s are 12 வரணும். அப்போ 12ஆல மல்டிப்ளை பண்றாங்க. மல்டிப்ளை 12 ஃபுல்லா பண்ணா இங்க 12/2 வருமா. அப்ப 12/2 வந்தா 6z. இது வந்து 12/3 வரும். அப்போ 4y. இங்க 3x ஈக்குவல் டு 12 மல்டிப்ளை பண்ணா எவ்வளோ 780 வரும். ஸோ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்ப தேர்ட் கண்டிஷன் பாருங்க. தேர்ட் கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க. 4 years ago if Vani grandfather was 4 times as old the Vani as ஓகேங்களா. அதாவது வாணியோட ஏஜ் வந்து 4 மடங்கு கம்மியா இருக்குதா, 4 மடங்கு கம்மியா இருக்குன்னா கிராண்ட் ஃபாதரோட ஏஜோட ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பேஜ் நான் எடுத்துக்கிறேன். அந்த ஈக்குவேஷன் இருக்கு. இதுல கிவன் எழுதுறது தான் மெயின் மேட்ரு. ஸோ தேர்டு கிவன் பார்க்கலாம். ஸோ இவனோட கிராண்ட் ஃபாதரோட வாணி ஏஜ் 4 மடங்கு கம்மியா இருக்குது ஓகேங்களா. ஸோ 4 வருஷத்துக்கு முன்னாடி ஓகேங்களா. அப்போ 4 times x - 4 இருக்குமா. இப்போ ஒரு 70ன்னு அவங்க 16 இருந்தாங்கன்னு வச்சுக்க, 4 வருஷத்துக்கு முன்னாடி ஓகேங்களா கேட்குறாங்க. ஸோ அதுதான் அங்கே கேட்டிருக்காங்க. அப்போ இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். z - 4 ஈக்குவல் டு 4x - 16. ஸோ 4x - z ஈக்குவல் டு ஓகேங்களா 12.
ஸோ இது நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் வரும். இப்போ இந்த 3 ஈக்குவேஷன் இருக்கு. இந்த 3 ஈக்குவேஷன் வச்சு சம் பண்ணலாம். இப்போ இதில் என்ன பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஈக்குவேஷனில் ஒய்யே நம்ம பேசல. ஸோ முன்னாடி சம்மில் ஒய் பேசாத மாதிரி ஒரு ஈக்குவேஷன் இருக்குல்ல, அதே மாதிரி நம்ம இதுலையும் எடுத்துக்கலாம். அதனால என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் ஒய்யை கேன்சல் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல என்ன இருக்கு, வெறும் ஒய் இருக்கு. இதுல 4y இருக்கு. அப்ப ஈக்குவேஷன் 1ல நம்ம 4ஆல மல்டிப்ளை பண்ணலாம். ஈக்குவேஷன் 1 4ஆல மல்டிப்ளை பண்ணா 4x plus 4y plus 4z equal to என்ன இருக்கு, 159 இருக்கு. 159 4ஆல டிவைட் பண்ணா மல்டிப்ளை பண்ணா 159 into 4 36 3 20 23 மீதி 2 6 636 வருமா? அதே மாதிரி ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படியே ஃபுல்லா நம்ம எழுதிக்கலாம். ஈக்குவேஷன் நம்பர் 2 என்னதுன்னு சொல்லிட்டு எக்ஸ் வச்சு எக்ஸ் கூட தான். அப்ப பிளஸ் 4y பிளஸ் 6z ஈக்குவல் டு 780. 780 தானே எழுதியிருக்கோம். ஓகே, ஸோ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்றேங்க. மைனஸ் பண்ணா இது கேன்சல் ஆயிடும். 4xல 3x போச்சுன்னா எக்ஸ் மைனஸ் 2z ஈக்குவல் டு 636ல 7 போயிடுச்சுன்னா 1 minus 144. ஸோ இது வந்து ஃபோர்த் ஈக்குவேஷன். இப்போ தேர்ட் ஈக்குவேஷனையும் ஃபோர்த் ஈக்குவேஷனும் நம்ம சால்வ் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ சால்வ் பண்ணலாமா? சால்வ் பண்ணுறதா ஈஸியாகிடும். ஓகேங்களா? ஸோ வாங்க சால்வ் பண்ணலாம். இப்போ தேர்ட் ஈக்குவேஷனை 2ஆல மல்டிப்ளை பண்ணால் இசட் கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ தேர்ட் ஈக்குவேஷனை 2ஆல மல்டிப்ளை பண்ணுறேன். பண்ணால் 8x minus 2z ஈக்குவல் டு 24. ஃபோர்த் ஈக்குவேஷன் நம்ம அப்படியே எழுதிக்கலாம். x minus 2z equal to minus 144. ஸோ மைனஸ் பண்ணுங்க, மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ். ஓகேங்களா? 8xல ஒரு x போயிடுச்சுன்னா 7x. ஸோ இது கேன்சல் ஆகிடும். ஆட் பண்ணுங்க 8 6 168. அப்போ 168 டைம்ஸ் வருது. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது 168/7. ஸோ டிவைட் பண்ணா 1 டைம் 2 டைம் 14 வரும். மீதி வந்து 2 டைம் 14 வரும். மீதி வந்து 2 டைம் வரும். ஸோ 7 டைம்ஸ் வரும் 27. அப்போ எக்ஸோட வேல்யூ 27. அப்போ யாரு எக்ஸு? வாணின்றவங்க எக்ஸு. அப்போ எக்ஸோட வேல்யூ 27. அண்ட் தென் இப்போ ஒன்னொன்னா சப்ஸ்டிட் பண்ணணும். இப்போ எத்தனை போய் ஈக்குவேஷன் நம்பர் 4ஓ இல்லை 3லையோ கொடுங்க பார்க்கலாம். 3ல கொடுக்கலாமா? இன்னொரு பேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். வாணி எக்ஸ் வேல்யூ இன் ஈக்குவேஷன் நம்பர் 3. ஸோ கொடுத்தனா எக்ஸோட அங்கே எக்ஸ் 4x மைனஸ் இசட் இருக்கு. அப்போ 4 டைம்ஸ் 27 மைனஸ் இசட் ஈக்குவல் டு 12. ஓகேங்களா? பார்த்துக்கிட்டீங்களா? இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க. 28 4 7s are 28. மீதி 2 பேலன்ஸ் 4 2s are 8 10 108 வருமா? 108. ஓ 4 2s are 8 8 plus 4 7s are 28. 1 minute. 27 into 4 4 7s are 28 மீதி 2 10. ஓகே, 108 minus z equal to 12. அப்போ minus z equal to 12 minus 108. ஸோ 12 மைனஸ் பண்ணா எவ்வளோ வரும் பாருங்க. 10 மைனஸ் பண்ணா 98. அப்புறம் ஒரு 98 96 வரும். ஓகேங்களா? அப்போ இசட்டோட வேல்யூ மைனஸ் 96. ஸோ மைனஸ் இங்கே வரும். அப்போ மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இசட்டோட வேல்யூ 96. அதாவது அவங்க தாத்தாவோட வேல்யூ 96ன்னு வரும். ஓகேங்களா? ஓகே ஓகே, நம்மளோட வேல்யூ வந்து 24 டைம்ஸ் 4 7s are தானே 28. 7 7s are 49 24. இப்போ இதை 24 மாற்றினா இங்கே வந்து எத்தனை 96. ஸோ 96 மைனஸ் பண்ணா 84. அப்போ 84 தான் அவங்களோட ஏஜ், தாத்தாவோட ஏஜ். ஓகேங்களா? இப்போ ரெண்டோட வேல்யூ எடுத்துட்டு போய் நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லயோ செகண்ட் ஈக்குவேஷன்லயோ சப்ஸ்டிட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணலாம். x and y z value in equation number 1. x plus y plus z equal to 159. நம்ம y தான் கண்டுபிடிக்கணும். ஸோ y மட்டும் வச்சுக்கலாம். z வந்து 84, x வந்து 24. ஓகேங்களா? அப்போ y is equal to 8 y plus 8 அது ஒரு 10.
108 equal to 159. So y is equal to 159 minus 108 எவ்வளோ வரும் 51. இப்போ 3 பேரோட ஏஜும் கண்டுபிடிச்சாச்சு. இந்த 3 பேர் ஏஜும் மட்டும் தனியாக எடுத்து நீங்கள் இங்கே எழுதுன மாதிரி எழுதிடுங்க. அவ்வளோதான் இந்த சம். ஸோ இந்த சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க ஒரு வாட்டி. கிஸ்க்கு தென் கிஸ்க் கிஸ்க் அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இதோட இந்த சால்வ் ஆன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் முடியுது. ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டினா நம்ம வேற எது பார்க்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த சால்வ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் இந்த சால்வ்க்கான வாணி சம் கேட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் தென் சால்வ் சம்ல எது இம்பார்ட்டன்ட் கேட்டிருந்தாங்கன்னா சென்ட் பண்ணி விடுங்க. பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நாளைக்கு பார்க்கலாம். ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு வீலன் தமிழ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம தேர்ட் லெசனில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் டாப் 100ல. ஸோ இன்னைக்கான டே 5 கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 கொஷின் ஜிசிடிலேருந்து 3 கொஷின் ஜிசிடிலேருந்து நம்ம ட்ரை பண்ண போகிறோம். அண்ட் தென் 2 கொஷின் வேறு வேறு கொஷின். ஸோ ஜிசிடியில் பாருங்கள், ஜிசிடி வந்து இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் போன வீடியோலேயே. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸு, ரெண்டாவது வந்து ஸ்கொயர் ரூட்டு, மூணாவது அது எந்த 5 மார்க் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து சால்வ் கேட்கலாம், ஜிசிடி கேட்கலாம். நான் மீதி 2 கொஸ்டின் வச்சிருக்கேன் இதில் லாஸ்ட்டில். ஸோ அந்த 2 கொஸ்டின் ரிவீல் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணுங்க. அண்ட் தென் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நிறைய கேட்கலாம். ஸோ இப்போ இந்த ஜிசிடி எப்படி பண்ணுறது, நம்ம ஆல்ரெடி ஸ்கொயர் ரூட் பார்த்துட்டு வந்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். ஸ்கொயர் ரூட் பார்த்தவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். அண்ட் தென் ஸ்கொயர் ரூட் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வச்சுருக்கோம். ஸோ போய் ஸ்கொயர் ரூட் பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ லைவ்ல இருக்கிறவங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்கள் போய் ஸ்கொயர் ரூட் பாருங்கள். அண்ட் தென் இப்போ இந்த லைவ் வீடியோவை நீங்கள் வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தமிழ் மீடியம் பசங்க நீங்களும் ஷேர் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா கொஷின் மட்டும்தான் நாங்கள் இங்கிலீஷில் எடுக்கிறோம். ஓகேங்களா? எடுத்து வச்சுருக்கோம். அண்ட் தென் சொல்கிறது ஃபுல்லாகவே நம்ம தமிழில் தான் சொல்லிட்டு இருக்கோம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், தமிழ் மீடியம் பசங்க புக்கு ஒரு நோட்டு அதெல்லாம் எடுத்து நீங்கள் உட்காருங்க. இங்கிலீஷ் மீடியம் பசங்களும் நோட்டு எடுத்து உட்காருந்துங்க. ஓகேங்களா? சொல்ல சொல்ல நீங்கள் எழுதி பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஒரு இடத்துல உங்களுக்கு தப்பு வரும். அந்த இடத்துல தப்பு வரும்போது தான் உங்களுக்கு அந்த சம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆனால் தான் நம்மளுக்கு மனசில் பதியும். ஸோ அதனால் நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் போட்டு பாருங்கள். கண்ணால் மட்டும் பார்க்காதீங்க மேக்ஸை. ஸோ போட்டும் பாருங்கள், கையில் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஆன்சர் இதோட ஆன்சர் பார்த்துடலாம். ஸோ சொல்யூஷன் பொறுத்த வரைக்கும் ஃபைண்ட் தி ஜிசிடி. ஸோ ஜிசிடியோட கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பி ஆஃப் எக்ஸ் இல்லை ஜி ஆஃப் எக்ஸ், இதான் கண்டிஷன். பி ஆஃப் எக்ஸ் வந்து எப்பயுமே பெருசாக இருக்கணும் ஜி ஆஃப் எக்ஸோட. ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா நம்ம நார்மலாக டிவைட் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் பாருங்க, இப்போ நம்மளுக்கு வந்து எது பி ஆஃப் எக்ஸ் வைக்கிறது எது ஜி ஆஃப் எக்ஸ் வைக்கிறது நம்ம தான் முடிவு பண்ணோம். ஸோ அதை எப்படி முடிவு பண்ணலாம்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பி ஆஃப் எக்ஸ் வைக்கிறதுக்கு இங்கே பாருங்க, இந்த ஈக்குவேஷன் இருக்கா, அதை எழுதிக்கிறேன். 2x³ minus 5x² plus 5x minus 3. and then next இந்த ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன். இந்த ஈக்குவேஷன் பாருங்க, x³ plus x² minus x plus 2. ஸோ இது நான் வைக்கிறேன், இது நான் வைக்கிறேன்னு சொல்லிட்டு லெட்டு போட்டு நம்ம வைக்கிறதுனால வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ் பவரோட டிகிரி வந்து எது ஐயா இருக்குன்னு பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ எக்ஸ் பவரோட டிகிரி பாருங்க, ரெண்டு ஈக்குவேஷன்லையும் எக்ஸ் பவர் 3 தான் இருக்கு ஐயா. அப்போ ஸோ எக்ஸ் பவர் 3 இருந்ததுன்னா ரெண்டுமே சேமாக இருந்ததுன்னா நீங்கள் அதுக்கு அடுத்தது பார்க்கலாம். இப்போ ஒன்று அதிகமாக இருக்கும், ஒன்று கம்மியாக இருக்கும் போது ஒரு பட்சத்தில். ஓகேங்களா? ஸோ அதிகமாக இருக்கிற பி ஆஃப் எக்ஸ், கம்மியாக இருக்கிற ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். கியூ ஆஃப் எக்ஸ்ன்னு கூட போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. கியூ ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கூட போடலாம், நம்ம எடுக்கிறது தான், ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? இப்போ ஓகே, இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி கோஎஃபிஷியன்ட் செக் பண்ணணும். எதோட கோஎஃபிஷியன்ட் அதிகமாக இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஸோ இந்த மேலே இருக்கிற ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா 2, கீழே இருக்கிற கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா 1. ஓகேங்களா? ஸோ அதனால எது பி ஆஃப் எக்ஸ் எது கியூ ஆஃப் எக்ஸ்னு வைக்கலாம், ஜி ஆஃப் எக்ஸ்ன்ட்டு இதை பி ஆஃப் எக்ஸ்னும் இதை கியூ ஆஃப் எக்ஸ்னு வைக்கலாம், இல்லை ஜி ஆஃப் எக்ஸ்னு வைக்கலாம். ஓகேங்களா? ஸோ எது வேணாலும் நீங்கள் மாற்றி போட்டுக்கலாம். இப்போ இதை டிவைட் பண்ணால் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? ஸோ பி ஆஃப் எக்ஸ் உள்ள போடுங்க, கியூ ஆஃப் எக்ஸை வெளில போடுங்க, ஜி ஆஃப் எக்ஸை. இப்போ நார்மலாக நம்ம இது பண்ணுவோம் பார்த்தீங்களா, எது ஸ்கொயர் ரூட்டு.
உள்ள இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பரு வெளில இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பரு ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணா ஆன்சர் 2 வருமா? ஸோ 2ஆல இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லா 2ஆல இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லா நம்ம மல்டிப்ளை பண்ணி இங்க எழுதணும் ஓகேங்களா? ஸோ எழுதலாமா? 2 இன்டூ எக்ஸ் கியூப் 2x cube 2 into x square minus 2 into x 2 2s are plus 4. ஸோ நம்ம டிவிஷன்ல வரும்போது சைன் சேஞ்ச் ஆகுமா? ஸோ சைன் சேஞ்ச் ஆகிறதுனால நம்ம சைன் சேஞ்ச் பண்ணணும். ஸோ 2 வச்சு டிவைட் பண்ணிட்டோம். இப்போ 2 வச்சு மல்டிப்ளை பண்ணிட்டோம். இப்போ டிவைட்ல பண்ற மாதிரி மைனஸ் சிம்பிளா சேஞ்ச் பண்றீங்க. ஸோ பிளஸ்ஸா இருந்தா மைனஸ், பிளஸ்ஸா இருந்தா மைனஸ், மைனஸ் இருந்தா பிளஸ், பிளஸ்ஸா இருந்தா மைனஸ். ஸோ இதுதான் முக்கியம். 2x cube 2x cube கேன்சல் ஆயிடும். அண்ட் தென் மைனஸ் 5x ஸ்கொயர்ல மைனஸ் 2x ஸ்கொயர் ஆட் பண்ணிட்டா மைனஸ் 7x ஸ்கொயர். பிளஸ் 5xல பிளஸ் 2x போயிடுச்சுன்னா பிளஸ் 7x அண்ட் தென் மைனஸ் 7. ஸோ எல்லாத்துலயுமே 7 காமனா இருக்கிறதுனால டிவைடட் பை 7 போட்டுருங்க. அப்ப மைனஸ் 7ஆல டிவைட் பண்றீங்க, கொஞ்சம் பெஸ்டா இருக்கும். இங்க எக்ஸ் ஸ்கொயர்னு வரும், மைனஸ் 7ஆல டிவைட் பண்ணிட்டா. அதே மாதிரி இங்க 7ஆல டிவைட் பண்ணிட்டா மைனஸ் 7ஆல மைனஸ் எக்ஸ்னு வரும். அதே மாதிரி இங்க பிளஸ் 1 வரும். ஸோ இது ஒரு ஈக்குவேஷன். எது? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1 இது ஒரு ஈக்குவேஷன். இப்ப பாருங்க வெளில இருக்கிறது வந்து ரொம்ப பெருசா இருக்கு ஓகேங்களா? இதுதான் இப்ப பி ஆஃப் எக்ஸ், இது வந்து ஜி ஆஃப் எக்ஸ் மாறும் அடுத்த சம்முக்கு. ஸோ இந்த மாதிரி எவ்வளவு தூரம் போனோம்னா லாஸ்ட் 0 வர வரையும் ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ் கியூப் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 2 வெளில எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1 ஓகேங்களா? ஸோ இருங்க ஒரே நிமிஷம். இப்ப இதை மல்டிப்ளை பண்ணோம். உள்ள இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பர் எக்ஸ் கியூப், ஒரே நிமிஷம். உள்ள இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பர் எக்ஸ் கியூப், வெளில இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பர் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ கேன்சல் பண்ணிட்டா வெறும் ஒரே ஒரு எக்ஸ் மட்டும் இருக்கும். அந்த ஒரு எக்ஸை வச்சு இது ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணுங்க. எக்ஸ் இன்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் இன்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் தென் பிளஸ் எக்ஸ் ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணோம், மாத்தணுமா? இது கேன்சல் பண்ணா இது மைனஸ் 2x ஸ்கொயர், சாரி பிளஸ் 2x ஸ்கொயர், பிளஸ் 2x ஸ்கொயர்னா போட தேவையில்ல. இந்த மாதிரி மைனஸ் 2x பிளஸ் 2. ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கு. உள்ள இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பர் 2x ஸ்கொயர், வெளில இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பர் x ஸ்கொயர். ஸோ கேன்சல் பண்ணிட்டா 2 மட்டும் இருக்கும். அப்போ பிளஸ் 2. இந்த 2 வச்சு இதை மல்டிப்ளை பண்ணுங்கன்னா 2x ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 2ன்னு வரும். ஸோ சிம்பிள் எல்லாத்துக்கும் சேஞ்ச் பண்ணுங்க, கேன்சல் ஆயிடும் ஓகேங்களா? கேன்சல் ஆயிட்டு 0ன்னு இருக்கும். ஸோ இதுதான் இதோட ஜிசிடி ஓகேங்களா? ஸோ அப்ப இங்க இருக்கிறது பாத்தீங்களா, இதுதான் இதோட ஜிசிடி ஓகேங்களா? ஸோ ஜிசிடின்னு கேட்டாங்கன்னா அந்த டிவைடர் தான் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் ஓகேங்களா? ஸோ இதுதான் அதோட இது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1. இது பேர் வந்து கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். ஸோ டிவைசர் தான் நம்ம எழுதணும். இது பேர் தான் டிவைசர், இது பேரு டிவைடன்ட் ஓகேங்களா? டிவைடர். ஸோ இதை நல்லா கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. இந்த ஜிசிடி சம்மு அடிக்கடி கேட்பாங்க. ஸோ ஒரு வாட்டி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. நான் நகர்றேன், ஒரே நிமிஷம். நான் நகர்ந்துட்டேன். ஒரு வாட்டி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. ஸோ இதையும் ஒரு வாட்டி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. வாங்க அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த சம் பாருங்க. அடுத்த சம்ல ஜிசிடி தான் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் 2 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்ல பாருங்க எல்லாமே 6 டேபிள்ஸ்ல இருக்கும் ஓகேங்களா? செகண்ட் டேர்ம் பாருங்க எல்லாமே 3 டேபிள்ஸ்ல இருக்கா? ஸோ டிவைட் பண்றீங்க ஓகேங்களா? இந்த மாதிரி காமனா இருந்தா டிவைட் பண்ணிடலாம். ஸோ சொல்யூஷன் போட்டுக்கிறேன். இந்த ஈக்குவேஷன்ல பாருங்க எல்லாமே 6 இருக்கு ஓகேங்களா? அப்ப டிவைடட் பை 6ன்னு போட்டு நீங்க ஸ்டார்ட் எழுதிடுங்க. எக்ஸ் கியூப் மைனஸ் 5x ஸ்கொயர், 6 5s are 30, அப்புறம் பிளஸ் 10x வருமா? அப்புறம் எது 48 வரும்? 8 6 are 6 6 are 36, 7 6 are 42, 8 6 are 56 ஓகேங்களா? ஸோ இது என்னன்னு பார்க்கலாம். அண்ட் தென் இதுல இந்த ஈக்குவேஷன்ல என்ன இருக்கு? எல்லாமே 3ஆல இருக்கா? ஸோ 3ஆல டிவைடட் பை பண்ணி போடுங்க. ஸோ எக்ஸ் கியூப் மைனஸ் 4x ஸ்கொயர் பிளஸ் 7x மைனஸ் 6 ஈக்குவல் டு ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க ரெண்டுத்துலையுமே
காமனா இருக்கு. ஓகேங்களா? ஸோ ரெண்டுத்துலையுமே காமனா இருந்தால் ஸோ உங்களுக்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கொஸ்டின்லேயே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் பாருங்க, இந்த சம்ல பாருங்க. ஓகேங்களா? இதில் வந்து 3x³ இருக்கு. ஸோ இதில் 6x³ இருக்கு. அதனால இதை p(x)னும் இதை q(x)னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம இது டிவைட் பண்ணிட்ட பிறகு சின்னதாக வருது. ஓகேங்களா? அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் உள்ள போட்டு டிவைட் பண்ணலாம். ஸோ டிவைட் பண்ணலாமா? ஸோ p(x) நீங்க எதை வேணாலும் p(x)னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுல இருந்தே கணக்கு பண்ணுங்களேன். x³ ரெண்டுமே காமனா இருக்கு. ஓகேங்களா? ஆனா -5 பெருசா -4 பெருசா, அதுதான் மேட்டர். ஓகேங்களா? ஸோ -4 தான் பெருசுனால நான் மாத்திக்கிறேன். x³ -4x² + 7x - 6 x³ -5x² + 10x - 8. ஸோ உள்ளேயும் x³ வெளியும் x³னால 1 கேன்சல் பண்ணா 1ன்னு வரும். ஸோ 1 டேபிளால இதை மல்டிப்ளை பண்ணா x³ -5x² + 10x - 8. ஸோ மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ். ஸோ இது கேன்சல் ஆகிடும். 5x² ஒரு x² போயிடுச்சுன்னா மீது ஒரு x² இருக்கும். 7ல் -10 போயிடுச்சுன்னா -3x² + 2. இது x மட்டும் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ இது ரெண்டும் அப்படியே மாறிக்கும். ஓகேங்களா? இன்டர்சேஞ்ச் ஆகிடும். இன்டர்சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா √(x³ -5x² + 7x - 6 அதுதானே -10x + 8. 10x + 8 அது வெளியே x² -3x + 2. ஸோ இப்போ உள்ள இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து x³, வெளில இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து x². கேன்சல் பண்ணா வெறும் xன்னு வரும். ஸோ எக்ஸை வச்சு இது ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணால் x³ -3x² + 2x. ஸோ சைன் சிம்பிள் சேஞ்ச் பண்ணுங்க மைனஸ். ஸோ இது ரெண்டு கேன்சல் ஆகிட்டு -2x² வரும். அதுமாதிரி +8xன்னு வரும். அதேமாரி இது ஒரு +8ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ வெளியே இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது? உள்ள இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பர் -2x², உள்ள இருக்கிறது x². ஸோ ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணுங்க. கேன்சல் பண்ணால் -2ன்னு வரும். ஸோ -2 வச்சு உள்ள மல்டிப்ளை பண்ணால் -2x², மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 6x², 6xன்னு வரும். அது -4ன்னு வரும். ஸோ இது ரெண்டுத்தையும் கேன்சல் ஆகிடும். இது வந்து என்ன வரும்? 2xன்னு வரும். இது வந்து +12ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இப்படி இருக்கு. இதோட நின்றுச்சு. அண்ட் தென் இதை நம்ம ஷார்ட் அவுட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணணும் தான். ஓகேங்களா? ஸோ இது ஷார்ட் அவுட் பண்ணணும் தான். அதுக்கு முன்னாடி ஒரு மிஸ்டேக் இருக்கு. என்னன்னா இங்கே வந்து -8ன்னு இருக்கும். நான் இங்கே வந்து +8ன்னு எடுத்திருப்பேன். ஸோ -8. ஸோ +4 போயிடுச்சுன்னா இங்கே மீதி -4 வரும். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் மிஸ்டேக். இப்போ ரெண்டுத்துலேயும் காமனாக 2 இருக்கா? டிவைடட் பை 2 போட்டோன்னா x - 2ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வச்சு நம்ம டிவைட் பண்ணால் ஆன்சர்ஸ் ஈஸியாக வந்துடும். ஸோ டிவைட் பண்ணலாமா? x - 2 வெளியே, உள்ள x² -3x + 2. தென் இப்போ வெளில x² இருக்கு, உள்ள xன்னு இருக்கு. ஓகேங்களா? வெளில xன்னு இருக்கு, உள்ள x²ன்னு இருக்கு. டிவைட் பண்ணால் x. ஸோ மல்டிப்ளை பண்ணுறான். x × x x², மல்டிப்ளைனா பெருக்கல். ஓகேங்களா? x × -2 -2x, அண்ட் தென் மைனஸ், இது ப்ளஸ், இது கேன்சல் ஆகிட்டு வெறும் -xன்னு இருக்கும். அண்ட் தென் +2ன்னு இருக்கும். ஸோ உள்ள இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பர் -x, வெளில இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பர் x கேன்சல் பண்ணால் -1, தென் -1 -x + 2 கேன்சல் பண்ணால் ப்ளஸ் மைனஸ். ஸோ இது ரெண்டு கேன்சல் ஆகிட்டு 0ன்னு இருக்கும். ஸோ இதோட ஜிசிடின்னு பார்த்தீங்கன்னா x - 2 தான். therefore the GCD of sum of given polynomial is x - 2. அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு ஜிசிடி கண்டுபிடிக்க. ஸோ பார்த்துங்க. வாங்க அடுத்த சம் போகலாம். அடுத்த சம்லையும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இப்போ நான் ஒரு சம் மட்டும் போடுறேன். எந்த சம் போடணும்னு நீங்களே சொல்லுங்கள், நிறைய கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா?
ஸோ கமெண்ட்ல பார்த்தீங்கன்னா தேர்ட் சம் போட சொல்லியிருக்கீங்க ஓகேங்களா. ஸோ தேர்ட் சம் பார்த்தீங்கன்னா தேர்ட் இல்லை ஃபோர்த் சம் பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க. நிறைய ஃபோர்த்து சம் வந்ததுனால நம்ம ஃபோர்த்து சம் போயிடலாம். ஸோ மீதி இருக்கிற 3 சம்மை நீங்கள் தான் போடணும். எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸி. புக் பேக் வேணால் நான் ஆன்சர் வேணால் தரேன் ஓகேங்களா. புக்கின் ஆன்சர் வேணால் தரேன், நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து 3x³ + 3x² + 3x + 3 எல்லாமே 3 இருக்குது, அதனால் டிவைடட் பை 3ன்னு போட்டேன். ஸோ போட்டால் x³ + x² + x + 1 வருங்களா. அதே மாதிரி அந்த சைடு பாருங்க, இந்த ஈக்குவேஷனில் பாருங்க 6x² + 12x² + 6x + 12. ஸோ டிவைடட் பை 6ன்னு போட்டோன்னா x³ + 2x² + 1 + x + 2 ஓகேங்களா. ஸோ இப்போ இதை வந்து நான் q(x)ன்னு வச்சுக்கிறேன், இதை p(x)ன்னு வச்சுக்கிறேன். ஏன்னா x³ ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்குது. இதில் x², இதில் 2x²ன்னு நெக்ஸ்ட் டேர்ம் இருக்குது, அதனால் 2 வந்து தான் பெருசு. ஸோ அதனால் அதை போட்டுக்கிறேன். டிவைட் பண்ணிடலாம். x³ + 2x² + x + 2 x³ + x² + x + 1. ஸோ உள்ளேயும் x³ வெளியும் x³ டிவைட் பண்ணால் 1. ஸோ 1 டைம்ஸ் x³ + x² + x + 1. ஸோ மைனஸ் 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 மைனஸ். ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். இங்கே மட்டும் ஒரு x² இருக்கும், இதுவும் கேன்சல் ஆகிடும். இங்கே மட்டும் ஒரு +1ன்னு இருக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கிறதுனால நெக்ஸ்ட் சம் அப்ரூவ் பண்ணோம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் சம் இங்கேயே போடுறேன். இங்கே x² + 1ன்னு இருக்கும், இங்கே x³ + x² + x + 1. ஸோ எக்ஸால் மல்டிப்ளை பண்ணால் x³. ஸோ இல்லைனா நீங்கள் x³ உள்ளே இருக்குது, வெளில இருக்கிறது x². ஸோ ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணால் x + x² வரும், எக்ஸ்ன்னு வரும் ஓகேங்களா. ஸோ எக்ஸ்ன்றத நம்ம இங்கே தான் போடணும், x²க்கு போடக்கூடாது ஓகேங்களா. ஸோ இது ரெண்டுமே கேன்சல் ஆகிடும், வெறும் x². இது ரெண்டும் கேன்சல் ஆகிட்டு +1ன்னு இருக்கும். ஸோ 1 டைம் போட்டால் +1 டைம் போட்டால் இதே தான் திருப்பி கிடைக்கும், அதனால் மைனஸ் மைனஸ் ஓகேங்களா. கேன்சல் ஆகிட்டு கெட் ஆகிட்டு 0 ஆகிடும். ஸோ x² + 1 தான் இதோட GCD. ஸோ அவ்வளோதான் இந்த சம் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் மீதி இருக்கிற எல்லா சம்மும் போடணும். ரெண்டாவது சம்மு கொஞ்சம் பார்த்து போடுங்க ஓகேங்களா. x⁴ இருக்குது, அங்கே x⁴ இருக்குது. எதை உள்ளே போடணும் எதை வெளியே போடணும்னு தெரியாமல் இருக்கும். ஸோ அங்கே x⁴ 0ன்னு எடுத்து போடுங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அண்ட் தென் அடுத்த சம் பாருங்கள். அடுத்த சம் வாங்க பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த சம் பார்த்தீங்கன்னா லேடர் சம். ஸோ இதையும் அடிக்கடிக்கு 3 மார்க் அந்த 5 மார்க்கில் கேட்குறாங்க, ட்விஸ்ட் வைக்கிற மாதிரி. ஸோ கொஷின் படிக்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தமிழ் மீடியம் பசங்க கொஷின் 3 எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு 3.37 நீங்கள் எடுத்து வச்சுங்க. ஸோ வாங்க படிக்கிறேன். A ladder 17 feet long is leaning against a wall. அதாவது ஒன்றும் இல்லை, ஒரு வால் இருக்குது ஓகேங்களா. ஸோ இப்படி ஒரு வால் இருக்குது, இதில் ஒரு லேடரை நம்ம பொருத்தி வச்சுருக்கோம். லீனிங்னா சாட்சி வைக்கிறதுன்னு அர்த்தம் ஓகேங்களா. ஸோ லேடரை சாட்சி வச்சுருக்கோம். இந்த லேடரோட ஹைட் வந்து 17 ஃபீட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்னன்னா, இஃப் த வாட் லேடர் வெர்டிக்கல் வால் அண்ட் த ஃப்ளோர் ஆஃப் தி பாட்டம் ஆஃப் தி வால் லேடர் இஸ் ரைட் ட்ரையாங்கிள். ஸோ இது சாட்சி வைக்கும் போது இது வந்து ரைட் ட்ரையாங்கிளாக உருவாகுது, அதாவது இது வந்து 90 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ அதுதாங்க சொன்னேன். ஃபைண்ட் தி ஹைட் ஆஃப் தி வால். இதோட வாலோட ஹைட்டு கேட்குறாங்க. ஸோ இது வரையும் தான் ஓகேங்களா, இதுலேருந்து இது வரையும் தான் ஹைட் ஆஃப் த வால். Height of the wall where the top of the ladder meets is the distance between the bottom of the wall to bottom of the ladder is 7 feet less than the height of the wall. ஓகேவா. ஸோ 7 மீட்டர் மைனஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது x-7 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கணும் ஓகேங்களா. ஸோ இது ரெண்டுத்தை வச்சு நம்ம இது பண்ணோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, இது ஏன்னு கொடுக்கலாம், இதை பீன்னு கொடுக்கலாம், இல்லைன்னா இதை பீன்னு கொடுக்கலாம், இதை சீன்னு கொடுக்கலாம் ஓகேங்களா. ஏபினது ஹைட் ஆஃப் தி வால். ஸோ எல்லாமே லெட் ஹைட் ஆஃப் தி வால். எவ்வளோ ஹைட் எவ்வளோ தெரில, அதனால எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன் ஓகேங்களா. பக்காவா, எல்லாருக்கும் புரியுதா. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பிசி. பிசி ஓகேங்களா. பிசினா அது
ஆஸ் பர் கிவன் டேட்டா ஓகேங்களா. ஸோ நம்மளோட டேட்டா பொறுத்த வரைக்கும் இது இந்த வால்ல இருந்து அந்த டாப் ஆஃப் தி பாட்டம் ஆஃப் தி லேடர் வரையும் வால் டு பாட்டம் ஆஃப் லேடர் எவ்வளோ x-7 feet ஓகேங்களா. பை பித்தகரஸ் தியரம் நம்மளுக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சொல்லியிருக்காங்களா. ஸோ ரைட் ஆங்கிள் தியரமோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் போட்டுக்கலாம். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசி. ஸோ ஏசி நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் 17 feet. ஸோ ஏசி நம்ம பித்தகரஸ் தியரம் என்னது ஏசி ஸ்கொயர், அதாவது ஹைபாட்டினியூஸ் ஸ்கொயர், அதுதான் மெயின் ஓகேங்களா. ஹைபாட்டினியூஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு BC ஸ்கொயர் சம் ஆஃப் அதர் டூ சைட் ஸ்கொயர் AB ஸ்கொயர். ஸோ ஏசினா 17 ஸ்கொயர், பிசினா x-7 ஸ்கொயர் பிளஸ் ஏபினா x ஸ்கொயர் ஓகேங்களா. ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம். இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் இதை இங்கே எழுதுறேன். எக்ஸ்பேண்டோட 17 ஸ்கொயர்னது 289 ஓகேங்களா. ஸோ அப்புறம் நெக்ஸ்ட் இதை a-b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட். a-b ஹோல் ஸ்கொயர் வந்து a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab. ஸோ இந்த ஃபார்மேட்டில் நம்ம அப்ளை பண்ணோம். ஸோ அப்ளை பண்ணும்போது நெக்ஸ்ட்டு x ஸ்கொயர் பிளஸ் 49 மைனஸ் 14x அப்புறம் ஒரு பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கிறதுனால பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ 289 இங்கே 2x ஸ்கொயர்னு ஆகிடும் பிளஸ் 49 மைனஸ் 14x. ஸோ இது எல்லாமே ரிசால்வ் பண்ணனா நம்மளுக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 7x மைனஸ் 120 ஈக்குவல் டு 0ன்னு வரும். ஸோ இதை இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துட்டு மைனஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ இது வரையும் இருக்கும். அண்ட் தென் ஸோ 2ஆல் டிவைட் பண்ணி நம்மளுக்கு ஆன்சர் தான். ஸோ அந்த இது ஓகேங்களா. ஸோ இப்போ இதுக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 120 வரணும், ஆட் பண்ணால் மைனஸ் 7 வரணும். ஸோ 15 8s are 120. ஸோ மைனஸ் 7 இருக்கிறதுனால மைனஸ், இதுக்கு ப்ளஸ். அப்போ எக்ஸ் மைனஸ் 15 ஈக்குவல் அண்டு எக்ஸ் பிளஸ் 8 ஈக்குவல் டு 0. இது வந்து ஃபேக்டரைஸ் ஓகேங்களா. ஸோ எல்லாருமே தெரிஞ்சிருக்க வேண்டியது. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 15 ஆர் மைனஸ் 8. வாலோட ஹைட் எப்பயுமே நெகட்டிவ்ல இருக்காது. உங்களுக்கு வால் வந்து இங்க வந்து நெகட்டிவ் 8 அப்படின்னா பூமிக்குள்ள போயிடும் ஓகேங்களா. பூமிக்குள்ள இருந்தா வாலே கிடையாது. ஸோ அதனால நெகட்டிவ் வராது, அதனால பாசிட்டிவ் மட்டும் வரதுனால எக்ஸோட வேல்யூ 15. அப்ப எக்ஸோட வேல்யூ 15னா இது வந்து 17 ஓகேங்களா. ஸோ சாட்சி வச்சதுனால எக்ஸ் மைனஸ் 7. அப்ப பிசியோட வேல்யூ என்னது 8 ஓகேங்களா. ஸோ சூப்பர், அவ்வளோதான். ஸோ இதுதான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஹைட் ஆஃப் த வால் வந்து 15. அவ்வளோதான் இந்த சம்மு. ஸோ இந்த சம்மோட இந்த எக்ஸசைஸ்லாம் முடியுது ஓகேங்களா. தேர்ட் லெசன்ல இவ்வளோதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்ஃபா பீட்டான்னு ஒரு சம் இருக்கு, அது வேணுன்றவங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு தானாகவே அந்த சம் வந்து நாங்கள் கொடுப்போம் ஓகேங்களா. ஸோ வேற இது இல்லாமல் வேற என்ன வீடியோ வேணும்னு சொல்லிட்டு சொல்லுங்க, நாங்கள் another வீடியோ நாங்கள் ட்ரை பண்ணுறோம். பாய்.